அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய சீஸி கார்லிக் ப்ரெட் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 10-12 பூண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம மசிச்சு ப்ரெட்டில் சேர்க்க போகிறோம். நல்லா வாசமாகவும் இருக்குங்க இப்படி பண்ணுறனால. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசியலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பிளெண்ட் பண்ணிக்கிடலாம். இதில் 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். மெல்ட்டான பட்டரை எடுத்துக்கிறணும். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ, கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டில் இதை நம்ம அப்ளை பண்ணி சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பீட்சான்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். அதை நம்ம செஞ்சு வச்ச பட்டரை அப்ளை பண்ணிக்கிடலாம். குழந்தைங்க என்ன கேட்டுச்சிங்கன்னா ஈஸியாக இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே துருவுன சீஸ் சேர்த்துக்கிறேன் நான். மொசரல்லா சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ, கொஞ்சமாக மல்லித்தலை. பேனில் கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த சீஸ் மெல்ட் ஆகட்டும், அது வரை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் போதும், இல்லைன்னா கீழே கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. ஜூஸியான கார்லிக் ப்ரெட் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பீட்சா சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி குயிக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே ஈஸியாக நீங்கள் ஓவன்லேயும் ரெடி பண்ணலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.